PGCRB English Unit 9 Language and Linguistics MCQ 20 questions இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதனுடைய டாபிக்ஸ் வந்து Old English period. Old English periodல இருந்தா questions நம்ம எடுத்திருக்கோம். இது டெஸ்ட் நம்பர் 14. When did the Danes start entry in England? இங்கிலாந்துக்குள்ள இந்த Danes people எப்போ வந்தாங்க? 8th century. Which king had reached an agreement with the Danes in 878 known as the Treaty of Wedmore? எந்த கிங் இந்த டேன்ஸ் பீப்புளோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு? கிங் ஆல்ஃப்ரெட். when did the Danish king Canute sit on an English throne? ஸோ இங்கிலாந்துல ஒரு டேனிஷ் கிங் ரூல் பண்ணாரு. அந்த கேன்யூட்ங்கிற கிங் அவர் எந்த பீரியட்? 1017 to 1035. how many Norse word entered English vocabulary according to Skeat's etymological dictionary? எவ்வளோ நோர்ஸ் வேர்டு இந்த டிக்ஷனரியில இடம் பெற்றது? 500 words. What is the meaning of Danish suffix b? இந்த b ல முடிகிற வேர்டுக்கு என்ன மீனிங்? டவுன் அப்படின்னு அர்த்தம். கிரிம்ஸ்பி அப்படின்னா அந்த b ல முடியும். இது வந்து டேனிஷ் உடைய சஃபிக்ஸ். In whose memory is the town of Grimsby named after? இந்த கிரிம்சிங்கிற டவுனுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது யாரோட ஞாபகமா வச்சிருக்காங்க? அவரோட ஃபிஷர்மேன். What is the meaning of the syllable toft? இந்த டாஃப்ட்க்கு என்ன மீனிங்? ஹோல்டிங் அப்படின்னு அர்த்தம். What is the meaning of the suffix thwite? thwiteக்கு என்ன மீனிங்? கிளியரிங் அப்படின்னு அர்த்தம். டாஃப்ட்க்கு வந்து ஹோல்டிங், thwiteக்கு வந்து கிளியரிங். Which two verbs are introduced by Danish settled? இந்த டேனிஷ் செட்டிலர்ஸ் வந்து ரெண்டு வேர்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. என்னென்ன வேர்பு? கெட், டேக். கெட், டேக். இதுதான் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண வேர்ப்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்டுக்கு அவங்க என்ன மீனிங் வச்சிருந்தாங்க ஆக்சுவலா? ஹவுஸ் டுவெல்லர். From which were the alternative phrases like might and main, fair and foul, and kith and kin? இதெல்லாம் எங்க இருந்து வந்தது இந்த phrases? ஓல்ட் இங்கிலீஷ்ல இருந்து வந்தது. Who brought the new term village? இந்த வில்லேஜ்ங்கிற டேர்ம் கொடுத்தவங்க யாரு? Normans. What was the meaning of silly during Anglo-Saxon period? Anglo-Saxon periodல இந்த sillyக்கு என்ன மீனிங்கா இருந்தது? sillyக்கு என்ன மீனிங்? ஹாப்பின்னு அர்த்தமா? What was originally the meaning of unkempt? இந்த unkemptக்கு என்ன மீனிங்? uncombed. தலையை கரெக்டா சீவாம இருக்கிறது. uncombed. When did Ethelred the Unready marry a French princess? இந்த Ethelred Unreadyங்கிற கிங் ஒரு பிரெஞ்சு பிரின்சஸ் மேரேஜ் பண்ணாரு. எந்த வருஷம்னு கேக்குறாங்க? 1002. When did Edward the Confessor ascend the throne of England? இந்த Ethelred Unreadyயோட சன்னு தான் எட்வர்ட் த கன்ஃபெசர். இவர் எப்ப த்ரானுக்கு வந்தார்? இங்கிலாந்தோடைய த்ரானுக்கு எப்போ வந்தார்? 1042. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரெஞ்சு வந்து அபிஷியல் லாங்குவேஜா இங்கிலாந்துல மாறினது. When did the Norman French become a court language of England? 1042. How much percent Norman words were calculated to be found in Chaucer's prologue? சாசருடைய prologueல Norman words எத்தனை percentage வந்து இருந்தது? 12 to 13. When did English replace French as the language of courts? இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்ப பிரெஞ்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க? 1362. So English became a official language of court in the year 1362. Which dialect was dominant in Anglo-Saxon times? Anglo-Saxon timesல எந்த dialect இங்கிலாந்துல வந்து டாமினண்டா இருந்தது? Wessex language. So old English எல்லாமே Wessexல தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் 20 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.